ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கிள் டைம்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். வைகுண்ட ஏகாதசி இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு தொடங்கியிருக்கு. நாளைக்கு காலையில் 6:27 வரை உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி டைமிங் இருக்குது. கண்ணு முழிச்சு ப்ரேயர் பண்ணுறவங்க இருப்பீங்க, வேண்டுதல் வைக்கிறவங்க இன்றைக்கி என்னன்னாலும் சரி கண்ணு முழிச்சு எப்படியாவது அடம் பண்ணி நான் கேட்குற வரத்தை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தில் இருந்துகிட்ருப்பீங்க. அது கூடவே சேர்த்து இன்னொரு விசேஷமான ஒரு விஷயமும் இன்றைக்கி இருக்குது. அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவாங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த டைமில் நமக்கு வந்திருக்கு. எல்லா ராசிக்காரங்களுக்கும் இந்த லக்ஷ்மி நாராயண யோகன்றது பர்ஃபெக்டாக வந்து வேலை செய்யும். லக்ஷ்மி நாராயண யோகன்றது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரில. செல்வ செழிப்பு சகல சௌபாகியத்தோடு நம்ம வாழ்கிறதுக்கான சரியான ஒரு நேரம். எதெல்லாம் உங்களுக்கு நடக்கலையோ, எதெல்லாம் வேணும்னு நினச்சிட்டு நீங்கள் தவம் இருக்கீங்களோ அது அத்தனை விஷயங்களையும் இந்த நாளில் வந்து நீங்கள் சாதிச்சுக்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு டைமிங்னு சொல்லலாம். ஸோ வாங்க நம்ம சகோதரி வீட்டில் மிராக்கிள் டைம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இன்றைக்கி ஒரு தடவை இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னாலே அதற்குண்டான பலன்கிறது கை மேலே உங்களுக்கு கிடைக்குங்க. அத்தனை ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்க இந்த படம் வந்துட்டு, இந்த விளக்கு வந்துட்டு நம்மளோட சகோதரி அவங்க வீட்டில் வராகிக்கு வச்ச ஒரு தீபம். இந்த தீபத்துக்கு அடியில், அதாவது அந்த ஒளிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வராகி என்னோட முகம் வந்துட்டு நெத்தியில் பொட்டு வச்சு 2 கண்ணை திறந்து பார்க்குற மாதிரி அந்த முகம் அப்படியே தெரிஞ்சிருக்கு சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்த்தப்போ ஒன்றுமே தெரியல. பட் ஜூம் பண்ணி பார்த்தப்போ தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது, இவங்க இப்படியெல்லாம் வராங்களே அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கொஞ்சம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் லைட்டாக வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஷாக் ஆவீங்க. ஏன்னா அந்த பொட்டெல்லாம் வச்சு 2 கண்ணு திறந்த அந்த வாயெல்லாம் அப்படியே வராகி என்னை நான் தாம்மா வந்திருக்கேன், என்னை நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கும் அதே ஃபீல் தான் இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அப்படியே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. பார்த்துட்டு இருக்க உங்கள் கண்களுக்கும் இந்த நாளில் வராகியனோட இந்த அருமையான காட்சி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு எஸ்ன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற பல விஷயங்கள், பல வீடியோக்கள் எல்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சகோதரி ஒருத்தங்க வீட்டில் இந்த அலங்காரம் பார்க்குறீங்க இல்லையா, இது அவங்க வீட்டில் வராகி அன்னைக்கு செஞ்சு வச்ச ஒரு அலங்காரம். டைரெக்டாக இன்றைக்கி வைகுண்டனையே பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த வராகி அன்னையை பார்க்குறது, இந்த அலங்காரம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது இந்த அலங்காரம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மந்திரம் காமிக்கிறேங்க. இந்த மந்திரம் பார்த்துக்கோங்க. இந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஐயா சிவ 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 சிவா, அரகர அரகரா, அகைன் சிவ 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 சிவா, அரகர அரகரா. இந்த 2 லைனை இன்றைக்கி 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நீங்கள் 12 மணிக்கு பார்ப்பீங்களா, 1 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு தடவை மட்டும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்கிறதுங்கிறது 24 மணி நேரத்தில் இத்தனை வருஷமாக நீங்கள் ட்ரை பண்ணி நடக்காத எந்த விஷயங்களாக இருந்தாலும் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு நடத்தி காமிக்கிற பவர்ங்கிறது இந்த மந்திரத்துக்கு வந்து இருக்குது. அப்படி என்ன இந்த மந்திரம், இது பார்க்கும் போது சிவன் மந்திரம் மாதிரி இருக்குது. வைகுண்ட ஏகாதசியில் சிவன் மந்திரத்தை சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அதையும் சொல்கிறேங்க. இந்த மந்திரம் என்னென்னா, அரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறத வந்து ஆணித்தனமாக சொல்லப்பட்ட ஒரு மந்திரம்ங்க. இந்த மந்திரத்தை யார் ஒருவர் வாயால் சொல்ல காதால் கேட்போருக்கு கோடி புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு இந்த மந்திரத்தை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அரியோட ஆசீர்வாதமும் வேணும், நமக்கு சிவனோட ஆசீர்வாதமும் வேணும். 2 பேரும் வேறு இல்லை, அவங்க 2 பேர்த்தோட ஆசீர்வாதமும் அப்படியே நமக்கு கிடைக்கிறக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வாட்டி நீங்கள் சொல்லலாம். அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்ங்க. அதுவும் லக்ஷ்மி நாராயண யோகம் வந்து இருக்கனால ஒரு ராசிக்காரங்களுக்கும், நீங்கள் ராசியெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சொல்லலாம். அதாவது கோவிலுக்கு போய் சொல்கிறவங்க சொல்லலாம், வீட்டில் இருந்தே சொல்கிறவங்களும் கூட சொல்லலாம். அதாவது நான் வந்து அது பீரியட்ஸ் டைம் ஆகிட்டேன், நானும் கூட என்ன பண்ணலாம், யார் சொல்லலாமான்னு நினைக்கிறவங்க கூட மனதார நீங்கள் வீட்டிலேருந்து கூட இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக வந்து சொல்லலாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். ஸோ விரதம் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி நீங்கள் செய்யும் போது, நீங்கள் எதற்காக வேண்டி அந்த பூஜையெல்லாம் செஞ்சு என்ன காரணத்துக்காக நீங்கள் கண்முழிச்சு எல்லாம் செய்ய போகிறீங்களோ அந்த விஷயமெல்லாம் அப்படியே வரமாக வந்து உங்கள் கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
எனக்கு பணம் வேணும், ஒரு 24 மணி நேரத்தில் நடக்கணும்னு சொல்கிறீங்க, எனக்கு 24 மணி நேரத்தில் எனக்கு ஒரு 25,000 கிடச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கேளுங்க. இல்லை நான் ரொம்ப வருஷமாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அது இன்றைக்கி நடந்தால் கூட போதும் சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க அதையும் கேளுங்க. என்னென்னலாம் உங்களுக்கு நடக்காமல் இருக்கோ அதை இந்த டைமில் நீங்கள் கேட்குறது சரியான டைமிங்கை, இந்த டைமிங்கில் நீங்கள் கேட்குறது கன்ஃபார்மாக வந்து நடத்தி கொடுப்பாங்க. இப்போது நான் ஏற்கனவே ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மந்திரத்தை சொல்கிறதுங்கிறது நம்ம கேட்குற விஷயத்த நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இப்போ இதுலேயே செகண்ட் மெத்தட் உங்களுக்கு என்னென்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மந்திரம் சொல்லும் போதே உங்கள் கையிலேருந்து சில்லறை காசுகள், ஏதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் 5 ரூபா 10 ரூபா 1 ரூபா 2 ரூபா வச்சுருப்பீங்கள்ல, இந்த மாதிரி சில்லறை காசுகளை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வாட்டியும் அந்த மந்திரம் ஒரு தடவை நீங்கள் சொல்லும் போதே ஒரு காயின் எடுத்து நீங்கள் முடிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு கர்ச்சீஃபாக இருக்கலாம், இல்லை ஏதாவது துண்டு துணியாக இருக்கலாம், எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்லை. இது வந்து உங்கள் வேண்டுதல் நிறைவேறக்கு வேண்டி வந்துட்டு நீங்கள் ஒரு முடிச்சுகளாக 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு முடிச்சு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் போட்டு வைக்கிறதுங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து சீக்கிரம் செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் கூட இருக்குங்க. இப்போது நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்துட்டு நார்மலாக ஒரு ஷால் எடுத்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒரு துணியை வந்துட்டு ஒரு ரிப்பன் மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு முடிச்சா போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி ஒரு காசு எடுத்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு மணியை போல் 1 மணி நேரத்துக்கு மந்திரம் சொல்லணுன்றனால 1 மணியை போல் இந்த மந்திரம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா மந்திரத்தை சொல்லிவிட்டு இப்படி ஒரு காசு எடுத்து முடிச்சு போட்டு என்ன விஷயம் வேணுமோ அதை நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்பிக்கை நீங்கள் அந்த முடிச்சை வந்து போட்டு வைங்க. அகைன் மறுபடியும் ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் சொல்லும் போது மறுபடியும் இந்த மாதிரி 2வது ஒரு முடிச்சு, ஏற்கனவே இருக்க முடிச்ச கலட்டிட்டு அதில் காசை வைக்கக்கூடாது. கீழே ஒரு முடிச்சா நீங்கள் லைனாக 1 மணி நேரத்துக்கு ஒரு முடிச்சு வந்து போட்டு வைங்க. இது எப்போ வரை நீங்கள் செய்யணும்னா நாளைக்கு காலையில் 6:30 மணி வரைக்கும் நீங்கள் இதை செய்யலாம். இன்றைக்கி ராத்திரி 1 மணி நேரம் தூங்காமல் கூட இதை நீங்கள் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அப்படி இல்லை, அதாவது விரதம் இருக்கிறவங்க விடிய நீங்கள் தூங்க மாட்டீங்க, சுவாமியெல்லாம் கும்பிட்டுருப்பீங்க, அப்படி இருக்கவங்க 1 மணி நேரத்துக்கு கொடுக்க அதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பட் விரதமெல்லாம் எதுவுமே இல்லை சிஸ்டர், பட் நான் வேண்டுதல் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி மந்திரத்தை சொல்லிவிட்டு காசை முடிஞ்சு வச்சுட்டு தூங்கிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. தூங்காமல் இருந்து செய்யணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. விரதம் இருக்கிறவங்களுக்கு அந்த முறை வந்து செட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்படி வந்து நீங்கள் செஞ்சு வைக்கலாம். இப்படி நீங்கள் செஞ்சு வைக்கிற விஷயங்கிறது நான் தான் சொன்னனே, லக்ஷ்மி நாராயண யோகமும் நமக்கு கூடி இருக்குது. நீங்கள் இந்த டைமில் நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் அப்படியே நடக்கும். அது பல வருஷம் நடக்காமல் இருந்த விஷயமாக இருந்தாலும் உடனே நடக்கும். அத்தனை ஒரு சக்தி இருக்கனால தான் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். லக்ஷ்மி நாராயண யோகமெல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம வேறு லெவலில் ஆயிடலாங்க. அத்தனை ஒரு புண்ணியமான ஒரு யோகம்னு சொல்லலாம். எல்லா செல்வ செழிக்கும் சகல சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கும் போது அது யார் வேண்டான்னு யோசிப்பீங்க. அதனால் இது கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படி ஒரு காசாக நீங்கள் முடிச்சு போட்டு வைக்கிறதுங்கிறது உங்கள் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிவன் கோவிலோ அல்லது பெருமாள் கோவில்லையோ போடுறதுக்கு பாருங்கள். ரொம்ப சக்தியான ஒரு விஷயம் இது. இப்போ வந்துட்டு 24 மணி நேரத்தில் மேக்ஸிமம் வந்து நடந்துருங்க. அத்தனை ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாளை தான் நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா அந்த யோகங்கள்லாம் கூடி இருக்கனால மேக்ஸிமம் நடந்துரும். சப்போஸ் கொஞ்சம் நடக்கலை அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இந்த செஞ்சுருக்கிற இந்த முறைன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிட்ருக்கிற அந்த விஷயம் அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி கிடந்திருக்கும். யாருமே கண்டுக்காமல் இத்தனை வருஷமாக ட்ரை பண்ணி ஒன்று கூட ஸ்டெப் எடுத்து வைக்கலன்ற மாதிரி அப்படியே போட்டிருப்பீங்க. அதற்குண்டான ப்ராசஸிங் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஒன்றொன்னா நீங்கள் செய்கிற அந்த விஷயத்தோட பலன்கிறது கன்ஃபார்மாக கிடைச்சே தீரும். அதனால் நீங்கள் டவுட் இல்லாமல் பயப்படாமல் சந்தோஷமாக இந்த முறையை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த முறையை நீங்கள் கோவிலுக்கு போயும் செய்யலாம், வீட்டில் இருந்தும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம் நான்வெஜ் சாப்பிட்டவங்களாம் தயவு செஞ்சு கோவிலுக்கு போக முடியாது. அதனால் நீங்கள் வீட்டிலேருந்தே மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை நீங்கள் செய்யலாம். கோவிலுக்கு போகிறவங்க சுத்தமாக போய்க்கோங்க. சரிங்களா? இவ்வளவு தாங்க இந்த விஷயம். ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.